எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. எம்மா எம்மா சீக்கிரம் வாங்கம்மா, கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு லேட் ஆகுது. இந்த வந்துட்டேன். இந்த சாப்பிடு. அம்மா உன் தம்பி எங்க? 2 பேரும் ஒன்றா தானடா வருவீங்க. இன்னைக்கு நீ மட்டும் வந்திருக்க, அவனுங்க? எக்ஸாம் வேற பக்கத்தில் வந்துருச்சுலம்மா. அவன் என்ன அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாமல் வச்சுருந்தான். இன்னைக்கு முடிச்சுட்டு தான் போகணும்னு மேம் சொல்லிட்டாங்க. உட்காந்துருக்கான் காலேஜ்லேயே. அப்போ அதை முடிச்சுட்டு எப்போ அவன் வீட்டுக்கு வந்துட்டு எப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ் போவான்? அவ்வளவுதான், இன்னைக்கு கிளாஸ் அவனுக்கு கோயிந்தா. அந்த டயத்துக்கு அவன் அந்த போய் கம்ப்யூட்டரில் உட்காரலைன்னா அவன் சிஸ்டத்தில் வேற யாராவது உட்காந்துருவாங்க. நீ முடிச்சிட்டியாடா உன் அசைன்மெண்ட்டை? நான்லாம் எப்போவோ முடிச்சு சப்மிட் பண்ணிட்டேன். கொடுத்த ஒரு வாரத்திலே முடிச்சிட்டேன். ஏண்டா அப்போ அவன் மட்டும் ஏன்டா முடிக்காமல் இருக்கான்? அசைன்மெண்ட் கொடுத்தா உட்காந்து எழுதணும். அதை விட்டு போட்டு எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு கிரவுண்டுக்கு ஓடுனா. சரி, அப்படின்னா இன்னைக்கு முடிச்சுட்டு பதறாம தான் வருவானா? சரி வரட்டும், படிப்பு தானே, படிக்கட்டும். சரி அப்போ நீ சாப்பிட்டு நீ சீக்கிரம் கிளாஸுக்கு கிளம்பு. என்னதுமா அது? சீம்பாலா? ஏதுமா சித்தியா கொடுத்தாங்க? ஆமாம், உங்கள் சித்திக்காரி தான் கொடுத்தா. மாடு ஒன்று கண்ணு ஓட்டுருக்கு. அப்படியாம்மா? ஆமாம், அதான் சீம்பால் நிறைய வந்திருக்கு. அதான் எல்லாருக்கும் பங்கு வச்சாச்சு. நம்ம கொஞ்சம், உங்கள் மாமா வீட்டுக்கு கொஞ்சம், அங்கே பாப்பா அக்கா வீட்டுக்கு கொஞ்சம், இல்லை பத்தாக்குறைக்கு கருப்பை இருக்கான்ல அவனுக்கு வேற ஒரு தூக்குவாளியில் பார்சல் போக பார்த்தது. யார் கொண்டு போய் கொடுத்தா? யாரும் கொண்டு போய் கொடுக்கல. உங்கள் சித்திக்காரி யாருக்கும் தெரியாமல் ஒரு தூக்குவாளியில் போட்டு வெண்ணிலா கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தா. காலேஜுக்கு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி நான் பார்த்துட்டேன். விடுவனா? என்ன ஒரு திருட்டுத்தனம் பற்றி அறைந்தா? அதானம்மா, அவங்களுக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? அதான் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியாச்சுல்ல, பிறகு என்ன? அப்படியே நடிச்சுக்கிட்டு திரிவாருடா உங்கள் சித்தப்பா. அவரை பற்றி எனக்கு தெரியாது. இல்லையம்மா, சித்தப்பாலாம் அப்படி ஒன்றும் கருப்பங்கிட்ட பேசுறதே கிடையாது தெரியுமா? கருப்பனும் அவர் முகத்தை நிமிந்து கூட பார்க்க மாட்டான். அவங்க 2 பேரும் அப்படித்தான் இருக்காங்க. நானும் பார்க்கத்தானே செய்கிறேன். ஆனால் உங்கள் சித்திக்காரி லேசப்பட்டவ கிடையாது. மருமக வாயும் வயிறுமா இருக்கா, நம்ம வம்சம் தலைக்க போகுதுன்ட்டு திருட்டுத்தனமாக சீம்பால் கொடுத்து விட பார்த்தா. நான் விடுவேனா? அதானே, எங்கள் அம்மா கிட்ட முடியுமா என்னம்மா? அதான் உங்கள் சாவாசமே வேண்டான்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பி வச்சாச்சு. பிறகு என்னத்துக்கு? சரி நீ சாப்பிடு. நான் கொள்ளையில் கொஞ்சம் துணியெல்லாம் ஊற வச்சுருக்கேன், துவைச்சிட்டு வந்துடட்டா? சரிம்மா, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். நான் சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு கிளம்புறேன். சரியா, பார்த்து கிளம்பு. போகையில் அம்மாட்ட சொல்லிட்டு போ. சரிம்மா, சரி. வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட வேண்டியதானம்மா? அதுல எல்லாம் அழுக்கு அவ்வளவா போக மாட்டேங்குது. இந்த தூக்கி துவைக்க முடியாத துணி இருக்கு பத்தியா, பெட்ஷீட்டு, அதை மட்டும்தான் அம்மா அதில் போடுறது. மற்றபடி அன்னாரம் நீங்கள் போடுற துணியெல்லாம் கையில் துவைச்சாதான் எனக்கு நல்லா இருக்கு. சரிம்மா, சரி. நானும் சும்மா தானே இருக்கேன். அப்படியே ஒரு 2 வேலையை பார்த்தாதே உடம்புக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும். தூக்குவாளி தான் இருக்கு. அட, இங்கே வேற இவ்வளவு சீம்பால் இருக்கா? தட்டோட தூக்கி தூக்குவாளியில் கொட்டிடுவோமா பேசாம? தம்பி வந்தவொடனே ஆசைப்பட்டு கேட்பான். அப்பாவும் இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல. அம்மா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் எனக்கு அம்மா கொடுத்ததை அப்படியே மலருக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் கருப்பனுக்கும் வேணும்ல. கருப்பனுக்கும் மலருக்கும் சித்தி கொடுத்து விட்டதை எங்கள் அம்மா கொடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க. எப்படியும் சித்தி வீட்டில் அந்த தூக்குவாளியில் இருக்கிற சீம்பால் அப்படியே தான் இருக்கும். அம்மாவுக்கு வேணும்னா அதை போய் வாங்கிக்கிடட்டும். ஏம்மா என்னையா? ஏம்மா, நீங்கள் கொடுத்த சீம்பாலை சாப்பிட்டுட்டேன். நல்லா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் இருக்கா? ஆமையா, அங்கே அடுப்படியில் இருக்கும் பாரு. ஸ்டவ் மேலே தூக்கி வச்சிருக்கேன், எறும்பு வந்துரும்ட்டு. உனக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. ஒரு பாத்திரத்தில் இருக்கும், ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருப்பேன். எடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சிரு. சரிம்மா. ஏம்மா, கொஞ்சம் நிறையா வச்சுக்கிட்டா? வச்சுக்கையா, வச்சுக்க. நல்லா வேணுங்கிறலாம் வச்சு சாப்பிடு. பத்தாக்குறைன்னா போய் உங்க சித்தி வீட்டில் வாங்குவோம். அவன் நிறைய வச்சிருக்கா. அப்போ சரிம்மா, சரி. அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வர வேண்டியதான். குட்டி பிள்ளை கியூட்டாக இருக்கு, நல்ல புழு புழுன்னு. மான வயத்துக்குள்ளே இருக்கிற குட்டி பிள்ளைங்க இப்படி தான் இருக்குமோ? ஸ்கேன் பண்ண போயிருக்காங்க, வந்தால் தெரிஞ்சிடும். மேம், ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எல்லாம் நார்மலாக இருக்கா? பேபி நார்மலாக இருக்கு, நல்ல க்ரோத், வெரி குட். தேங்க்யூ மேம். அப்புறம் கால்லாம் ரொம்ப வீங்கி இருந்தது இன்னைக்கு காலையில், நேற்று நைட்டு. இந்த டைமில் அப்படி தான் இருக்கும். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்னாலோ இல்லை உட்காந்தாலோ அந்த மாதிரியெல்லாம் வீக்கம் வரதான் செய்யும்.
2 கால்லையுமே வீங்கி இருக்கும். ஒரு காலில் மட்டும் வீங்கி இருந்து ஒரு கால் நார்மலாக இருந்தால் அப்போ தான் நீங்கள் பயப்படணும். அது வந்து ஒரு நோயோட அறிகுறி. இது 2 கால்லையும் வீங்கி இருக்கிறது ப்ரெக்னென்சி டைமில் எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஓ அப்படியா மேம்? ஆமாம், கால் வீக்கங்கிறது இந்த டைமில் சகஜமான ஒன்று தான். ஆனால் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடாது, தலைவலி இருக்கக்கூடாது, மற்றபடி நார்மல் தான். மானு உனக்கு தலை எதுவும் அந்த மாதிரி வலிக்குதாடா? இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டாக்டர் மேடம், நீங்கள் எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிடுவேன். இவன் ரொம்ப பயப்படுவான். ஆ நான் பயப்படுவேனா? ஆமாம், நீ வர வர ரொம்ப பயப்படுற. பயப்படாமல் இருமாம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். மேடம், அது என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் மேடம். நிறைய தண்ணி குடிக்கணும்மா. சாப்பிட்றதுலையே கூட நீங்கள் லிக்விட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். சுரக்காய் நிறைய சேர்க்கணும். அதையே தான் எங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டியும் சொன்னாங்க. நாங்கள் இப்போ போகும்போது சுரக்காய் வாங்கிட்டு போக போகிறோமே. ஆ சரி, வெரி குட். ஒரு 2 நாளைக்கு ஒருக்க சுரக்காய் சமைச்சு சாப்பிட்ருங்க. ம் ஆ சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். மேம் ஸ்கேன் ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும்? ரிப்போர்ட் டைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க. இல்லை நீங்கள் அவசரமாக கிளம்பணுன்னா நாளைக்கு கூட காலையில் காலேஜ் போகிற டைமில் வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ டியூஷன் வேறு போகணும்னு சொல்லுவீங்களே, அதுக்கு தானே சீக்கிரமாகவே வருவீங்க. ஆ எங்களை நல்ல ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஒரே ஏரியா தானம்மா, அதை எப்படி மறக்க முடியும்? அதுவும் உங்களை தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன? ஊரில் எல்லாரும் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டு டாபிக் தான் எப்போவும் ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஓகே மேம், தேங்க்யூ. மானு வாடா போகலாம். நான் ரிப்போர்ட்டை காலையிலே வந்து வாங்கிக்கிறேன் மேம். ஐயோ, தப்பாக நினச்சிட்டிங்களோ? நான் கேஷுவலாக தான் சொன்னேன். இல்லை இல்லை, இதில் தப்பாக நினைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் கிளம்புறோம். ரிப்போர்ட் காலையில் வந்து வாங்கிக்கிறோம். ஃபீஸ் நான் அங்கே ரிசப்ஷனில் பே பண்ணிடுறேன். ஆ ஓகே. மானு வாடா போகலாம். ஆ போகலாம். பேக் அங்கே முன்னாடியே வச்சுருக்கேன். ம் ஆமாடா, சரி வா, போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். நீ சும்மா சும்மா இப்படியெல்லாம் கோவப்படக்கூடாது என்ன? நீ வாடா, நம்ம கிளம்பலாம். தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் கேஷுவலாக தான் சொன்னேன். இப்போ இவங்க அண்ணன் இருக்காங்கல்ல குமார், அவங்க பிரச்சனை தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அதான் சாரி. இட்ஸ் ஓகே மேம், பரவாயில்ல. மானு வாடா. ப்ளீஸ் சாரி. நம்ம எல்லாம் ஒரே ஏரியா, பக்கத்து பக்கத்து தெரு. நான் ஒரு டாக்டராக மலர்கிட்ட பழகலை. மலர் சொல்லுமா. நான் சொல்லிக்கிறேன் டாக்டர் மேடம், நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கிடாதீங்க என்ன. ஓகே, எனக்கு பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, நான் கிளம்புறேன். ஒன் செகண்ட், சாரி. மாமா, உனக்கு இப்போல்லாம் முணுக்குன்னு கோவம் வருது என்ன? கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற வேலையை மட்டும் பார்க்கணும். அது என்ன நம்ம வீட்டு விஷயத்தை பற்றி எல்லாம் இங்கே வந்து பேசுறது? மாமா, உனக்கு ஒன்று தெரியுமா? பொம்பளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, அது டாக்டராகவே இருந்தாலும். அப்படியா? ஆமாம், காலேஜில் எங்கள் மேம் இருக்காங்கல்ல, பக்கத்து கிளாஸ் மேம் கூட நின்று எப்போ பார்த்தாலும் ஒரே அரட்டை. எங்களுக்கு பாடம் நடத்தி முடிச்சுட்டு படிங்க, ஒரு ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் போய் நின்றுக்கிட்டு அவங்க கிட்ட தான் பேசுறது. இந்த சேலை எங்கே எடுத்த, இந்த ப்ளவுஸ் எங்கே தைக்க கொடுத்த, இதே பேச்சு தான். இதில் அவங்க தே பற்றி இவங்க, இவங்க தே பற்றி அவங்கன்னு சொல்லி மாறி மாறி ஒரே பேச்சு தான். நீங்களும் பாடம் பிடிக்காம அவங்க வாயவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அப்படித்தானே? ஜாலியாக இருக்கும். நீ ஆனாடா குட்டி, வர வர. என்னது? இல்ல என் மான பிள்ளையா இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு உன் பேச்சு செய்கையெல்லாம். அதெல்லாம் அப்படிதான். சரி வா, நம்ம போவோம். சொரக்காயை வாங்கிட்டு சீக்கிரம் இன்னைக்கு வீட்டுக்கு போவோம். சரிடா வா. ஐயய்ய, என்ன வீடு பூட்டி கிடக்கு. ஓ, அவன் டியூஷனில் இருப்பான்ல நேரம். தம்பி, நீ இந்த கருப்பன் தம்பிக்கு சொந்த கருப்பையன் தானே? ஆமாம் பாட்டி, நாங்கள் அண்ணன் தம்பிங்க தான். என்ன விஷயம்ப்பா? வா உட்காரு. இல்லை பாட்டி, நான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இல்லையோ, 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் அங்கே ஸ்கூலில் டியூஷன்லப்பா அந்த தம்பிக்கு. ஆமாம் பாட்டி, அந்த ஞாபகம் இல்லாமல் வந்துட்டு என்ன நேரத்துலையே. ஆமாம், அதை முடிச்சுட்டு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் போனாங்க 2 பேரும். அப்படியா பாட்டி? ஏன்பா எதுவும் சொல்லணுமா? சார் அவங்களே வந்துட்டாங்க இன்னைக்கு. ஐயா என்னையா நீ சீக்கிரமா வந்துட்டீங்க? அரவிந்தா, என்னடா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க? சரி வா. அரவிந்தா, என்ன விஷயம்? அதை தையப்பில்ல என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க. ஆமாம், இன்னைக்கு டியூஷன் இல்லையா? டியூஷன் முடிச்சிட்டேன் பாட்டி. பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நடக்குதுல்ல, காலையில் எக்ஸாம், மத்தியானம் அவங்களுக்கு ஃப்ரீயாக வருதான். அதான் நான் காலேஜில் எங்கள் சார் கிட்ட கேட்டுட்டு மத்தியானமே போய் டியூஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ரெண்டு வகுப்பு கிடப்பையில? ஆமாம் பாட்டி, 2 வகுப்புக்குமே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்படியே மானை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வரோம். கால் வேற வீங்கி இருந்ததில்ல பாட்டி, நேற்று நைட்டும் இன்னைக்கு காலையிலையும். அதான். ஆமாம், 7வது மாதத்துக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்களே. பிள்ளை எப்படி இருக்கான்ப்பா? நல்லா வளர்ந்துருக்கா?
நல்லா நார்மலா இருக்கு பாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளை நல்லா வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. கால் மட்டும் அப்பப்போ இப்படிதான் வீங்கி இருக்குமா. நிறைய தண்ணி குடிக்கணும், சாப்பாடு தண்ணி ஆகாரமா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் உங்களை மாதிரியே தான் சுரக்கா சேர்க்க சொன்னாங்க. ஆமா பாட்டி, இங்க பாத்தீங்களா சொரக்கா வாங்கிட்டு வந்துட்டோம். சரி வாங்கிட்டு வந்தாச்சா, சரி ஒன்னு எடுத்து உங்க வீட்ல வச்சுட்டு இன்னொன்னு எடுத்து நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க. ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொரு செஞ்சுக்கலாம். சரிங்க பாட்டி. பாட்டி, உங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் இடம் இருக்கா என்ன? ஆமாய்யா, இந்த சொரக்காய் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிட போகுதாக்கும். கொடு பாட்டி, ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு போய் வச்சிடுறேன். ஏப்பா மாவு வாங்கி வைக்க சொன்னேல, வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ற, ஒரு சொரக்காயை பாதியா வெட்டி வதக்கி சட்னி மாதிரி அரைச்சிரு. தோசையோ இட்லியோ செஞ்சுக்கோங்க சரியா. காலையிலக்கு மிச்சம் பாதி சொரக்காயை ஏதாவது ஒரு பருப்பை போட்டு கூட்டு வை. பாசி பருப்பு இல்லைன்னா துவரம் பருப்பு போட்டு கூட்டு வை சாப்பாட்டுக்கு சரியா. சரிங்க பாட்டி. பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு என் கையில இருக்கிற சொரக்காயை கூட்டு வச்சுக்கலாம் என்ன. சரிங்க பாட்டி. சரி அரவிந்தா வா உட்காரு, வா வீட்டுக்குள்ள வாரியா வா. மனு இரு. அரவிந்தா, என்னடா, என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்க? வீட்டுக்குள்ள கூப்பிடுவோம். மனு, நீ கொஞ்சம் அமைதியா இருடா. அரவிந்தா, என்ன விஷயம்? சீம்பால் கொண்டு வந்திருக்கேன், மலருக்கு ரொம்ப பிடிக்கும். நீயும் அவளும் சாப்பிடுங்கடா, கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு தான். சீம்பால் கொண்டு வந்து கொடுன்னு உங்ககிட்ட யாராவது இப்போ கேட்டமா? இல்லை, காலையில் சித்தி முத்துக்கிட்டையும் வெண்ணிலாக்கிட்டையும் கொஞ்சம் சீம்பால் கொடுத்து உனக்கும் மலருக்கும் காலேஜில் வச்சு கொடுக்க சொல்லி கொடுத்து விட்ருப்பாங்க போல. அதை எங்கள் அம்மா பார்த்துட்டு அதுதான் ஒட்டும் வேண்டாம் உறவு வேண்டாம்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சுல. இன்னென்ன இது தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கொடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க. அதான் மனசு கேட்கல, அதான் கொண்டு வந்தேன். வெண்ணிலா என்கிட்ட காலேஜ்லயே வச்சு சொன்னா, நீ கொண்டு வந்திருக்கியா? மாமா வாங்கிக்கிறடா. கருப்பா கொடுக்கட்டா? அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இல்லைடா, மலருக்கு ரொம்ப பிடிக்கும் சீம்பால்னா, அதான். இப்போ இது ஒன்றும் நான் என் காசு போட்டு வாங்கிட்டு வரல, உங்கள் வீட்டு சீம்பால் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது, நான் உங்கள் 2 பேருக்கும் கொண்டு வந்தேன். ப்ளீஸ்டா கருப்பா வாங்கிக்கோ, மலருக்கு சாப்பிட சொல்லு. சரி, மானுக்கிட்ட கொடு. மலர் இருந்தா. மானு வாங்கிக்கோடா. நீ சாப்பிடுவியா? நீ சாப்பிடுறா, உனக்கு தானே பிடிக்கும், நீ சாப்பிடு. உனக்கு தான் பிடிக்கும், நீ சாப்பிடுவியா என்னன்னு சொல்லு. நீ வாங்கி சாப்பிடுறா. அப்படின்னா எனக்கு வேண்டாம். அரவிந்தா இதை நீ கொண்டுட்டு போடா, எனக்கு வேண்டாம். ஆத்தா, இங்க பாருடி. என்ன? வாங்கிக்கோ. வாங்க. நீ வர வர ஒன்றும் சரியில்லை பார்த்துக்கோ. எதுக்குனாலும் உனக்கு முழுக்குன்னு கோவம் வருது. சரிடி, கோவப்பட மாட்டேன், வாங்கிக்கோ. நம்ம அரவிந்தன் தானே கோயிலில் வச்செல்லாம் உனக்கு அவன் ஹெல்ப் பண்ணா, நீ சொன்னதெல்லாம் கேட்டு செஞ்சான். சரி, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், வாங்குன்னு தானே சொல்றேன். வாங்கி சாப்பிடு. நீ சாப்பிடுவியா மாட்டியா அதை சொல்லு. சாப்பிட வேண்டாம், சாப்பிடுவேன், வாங்கு. ரொம்ப தான் பண்ற வர வர என்ன. அரவிந்தா குடுறா தூக்குவாளிய. தேங்க்ஸ். மலரு, இதை எடுத்து உங்கள் வீட்டு பாத்திரத்தில் வச்சுட்டு தூக்குவாளியை திருப்பி கொண்டே கொடு. நான் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் கொண்டு வந்திருக்கேன், அப்படியே கொண்டே தூக்குவாளியை வைக்கணும். தூக்குவாளியை காணும்னா எங்கள் அம்மா தேடும். தெரியாம எடுத்துட்டு வந்தியா? அப்பனா போய் அடி வாங்கு. நான் தூக்குவாளியை தரமாட்டேன். மலரு குடு மலரு, தூக்குவாளியை திருப்பி கொண்டே வைக்கலைன்னா எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிரும். திருட்டுத்தனம் பண்ண முன்னாடி அதெல்லாம் யோசிக்கணும்டா. கொண்டு வரணும்னு ஒரு ஆசையில் கொண்டு வந்துட்டேன். தூக்குவாளியை திருப்பி கொண்டு வரலைன்னா எங்கள் அம்மா வையும். மலரு, உனக்கு தெரியாத அவங்க அத்தையை பற்றி. தூக்குவாளியை திருப்பி கொடுத்துருன்னு. குடு நான் சும்மா சொன்னேன். வேற பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மாற்றி தாரேன். கொண்டா. தூக்குவாளியை அப்படியே கழுவி கொடுத்துரு மலரு, அப்படியே கொண்டு போய் கமுக்கமாக வச்சிடுறேன். கொண்டா. இங்க பாரு அரவிந்தா, இந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னொரு தடவை பார்த்துட்டு இருக்காது. ஏன்டா, அவன் ஆசைப்பட்டு சாப்பிடுவான்னு தான் கொண்டு வந்தேன். நீ மானுக்கு ஆசைப்பட்டு சாப்பிடுவான்னு கொண்டு வந்து கொடுக்குற, நீ செய்யறதெல்லாம் எங்களுக்கு தான் வினையா முடியும். மாசமா இருக்கிற பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டுட்டான்னு தான் இப்போ ஒன்று கொடுக்க விட்டுருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத என்ன. சரி. ஏப்பா, மாசமா இருக்கிற பிள்ளைக்கு ஆசைப்பட்டு சாப்பிடுவான்னு கொண்டு வந்திருக்கான் இந்த தம்பி. அதுக்கு ஏன்பா இப்படி வயிற? உங்களுக்கு தெரியாது பாட்டி, இது மட்டும் வெளியே தெரிஞ்சா எங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனைலாம் நடக்கும்னு எனக்கு தான் தெரியும். அதுக்குமே என் மானை தான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க. தேவையா என் மானுக்கு இதெல்லாம்? இவன் பாட்டுக்கு ஒன்று செஞ்சுட்டு போயிடுவான். பேச்சு வாங்குறது பூரா என் மானு தான். இந்த விஷயம் வெளியே தெரியாம நான் பாத்துக்கிறேன் கருப்பா. பார்த்துக்கிட்டேன்னா நல்லது, ஆனால் அதுவுமே எனக்கு சரியா படலை. என்னமோ இன்னொரு தடவை இப்படி பண்ணாத என்ன. சரி. சரிப்பா, தம்பியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பாட்டி, நீங்க பேசாம இருங்க. ஏன் தான் இப்படி இருக்கியோ? உன் தம்பி வந்தாலும் வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிற. அந்த பையெல்லாம் பாவம், வந்தேன்னா வெளியே நின்னே தான் பேசிட்டு போறான். யாரையுமே வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிற. ஏயா? அது அப்படித்தான் பாட்டி, யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நான் யாரையும் என் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். நான் போய் தூக்குவாளியை கழுவி எடுத்துட்டு வரேன், வாங்கிட்டு கிளம்புடா. நீ ஒன்றும் மனசில் வச்சுக்கிடாது என்னப்பா. நான் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிடல பாட்டி. இவன் என் கூட பேசுகிறதே பெரிய விஷயம். அந்த பிள்ளை கருப்பேன் எதையோ நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதான்
என்னையவே நம்பி அந்த மலர் பிள்ளையை விட்டுட்டு போக மாட்டான் எங்கேயும். எல்லாம் என்னையால தான் பாட்டி, நான் பண்ண தப்பு தான் காரணம் அதுக்கு. அவனை சொல்லி ஒரு குத்தமும் இல்லை. சரிப்பா, தூக்குவாளியை வாங்கிட்டு கிளம்பு நீயும், நானும் போய் வேலையை பார்க்குறேன். ஏம்மா நான் வந்துட்டேன். என்ன பிரதர், வாடா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? அசைன்மெண்ட்டு சப்மிட் பண்ணிட்டியா? ஆமாம், பண்ணாமல் எங்கள் மேம் விடுவாங்களாக்கும். பண்ணி முடிச்சுட்டு வரேன். கம்ப்யூட்டர் கிளாஸ் போனேன், என் சிஸ்டத்தில் வேறு ஒருத்தன் உட்காந்துருந்தான், போடான்ட்டு வந்துட்டேன். இருந்து அடுத்த ஸ்லாட்டில் முடிச்சுட்டு வர வேண்டியது தானே? போடா, எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்குது, அதான் பேசாமல் வந்துட்டேன். நாளைக்கு பார்த்துக்கலாம். அரவிந்தா, அந்த கேஸ் ஸ்டவ் மேலே தட்டத்தில் சீம்பால் வச்சுருந்தேன்லடா, எங்க? ஏம்மா நான் சாப்பிட்டேம்மா. ஏன்டா அவ்வளோத்தையுமா சாப்பிட்ட? ஏம்மா கொஞ்சோன்னு சாப்பிடலான்னு தாம்மா எடுத்தேன். எடுக்க டேஸ்ட்டாகவே இருந்துச்சா, அப்படியே சாப்பிட்டுட்டேம்மா. ஏம்மா சீம்பாலாம்மா, யார் சித்தியா கொடுத்தாங்க? ஆமாம், பிறகு சீம்பால் எங்கேருந்து கிடைக்கும்? உங்கள் சித்தி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இவன் பூரத்தையும் சாப்பிட்டானடா. ஏன்டா திண்டி பண்டாரம், எனக்கு இல்லாமல் பூரத்தை எதுக்குடா நீ சாப்பிட்ட? டே, நான் அம்மாட்ட எடுத்துக்கவான்னு கேட்டேன். அம்மா வேணுங்கிற அளவு எடுத்துக்க, வேணா சித்திகிட்ட வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. நானும் சரி சித்தி வீட்டில் இருக்கும்ல அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டேன்டா. திடீர்னு பார்த்தா பூரா காலியாக போச்சு. டேஸ்ட்டு அப்படி. எனக்கு இல்லாமல் அம்புட்டையும் தின்றுருக்கான். உனக்கு வயிற்றால தான்டா போகும். அடே சாபம் விடாதடா, உன் அண்ணன் இல்லடா நான். எனக்கு இல்லாமல் சீம்பாலை தின்னவே நீ எனக்கு அண்ணனே இல்லைடா. எம்மா நீங்கள் சித்தி வீட்டில் போய் எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கம்மா. சரியா விக்னேஷா, வருத்தப்படாத. அவங்க சித்தி நிறைய எடுத்து வச்சிருப்பா, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு. ம். ஏய் இந்தா, இதுக்கு முன்னாடி சீம்பால் நீ சாப்பிட்டதே கிடையாதா? ஏன் நீ சாப்பிட்டதே கிடையாதா? ஏதோ காணாததை கண்டவ மாதிரி அம்பட்டையும் தின்றுருக்க. ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டேன். இப்போ என்னங்கிற? என்னமோ நீயே மாடை வாங்கி பராமரித்து இப்போ அது கண்ணு ஓட்டு நீ பாலை கறந்து சீம்பால் ரெடி பண்ண மாதிரி பேசுகிற. நீ நாப்பில மாடு வாங்கி அதை பராமரித்து இப்போ அது கண்ணு ஓட்டு பால் கறந்து சீம்பால் ரெடி பண்ணியிருக்கியோ? ஏன் மாடு வாங்கி பராமரிக்கிறவங்க தான் அந்த சீம்பாலை சாப்பிடணுமோ? ஆமாம், அப்படியே நீ தானே சொல்கிற. அப்படின்னா நான் செஞ்சது சரிதான். இங்கே பாரு, எனக்கு இல்லாமல் சாப்பிட்றதையும் சாப்பிட்டுட்டு சப்பக்கட்டு கட்டாத சொல்லிட்டேன். ஒழுங்கா சாப்பிட்டதை பூரா துப்புடா. நான் துப்புனா அதை எடுத்து சாப்பிடுவியா? அடே 7 வயசாக போகுது, நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போடாதீங்கடா. ஏம்மா பாருங்கம்மா, இவனை சாப்பிட்றதையும் சாப்பிட்டுட்டு என்கிட்ட சண்டைக்கு வரான். நீங்கள் என்னம்மா வெறுங்கையை வச்சுக்கிட்டு வரீங்க? சித்தி வீட்டுக்கு தானே போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். விக்னேஷா, உங்கள் சித்தி வீட்லேயும் சீம்பால் தேர்ந்து போச்சாமியா? ஏம்மா என்னம்மா போச்சு. இங்கே பாரு, சித்தப்பா வீட்டு கொள்ளையில் இன்னொரு மாடு செனையாக இருக்குது. எப்படியும் அடுத்த வாரம் கண்ணு ஏன்றும். அப்போ உனக்கு தான் எல்லா சீம்பாலும். என்ன? எனக்கு இப்போயே வேணும். இப்போயே வேணும்னா அதுக்காக நான் அந்த மாட்டுக்கு இப்போயே போய் பிரசவம் பார்க்க முடியும்? அதான் அடுத்த வாரம் அந்த மாடு கண்ணு போட்டுருன்னு சொல்கிறேன்ல. மாடு சொல்கிறத கேட்டு பழகு. இப்போ என்ன யார் சாப்பிட்டா? உங்கள் அண்ணன் தானே சாப்பிட்ருக்கான். அண்ணன் தம்பிக்குள்ளே இப்படி சண்டை போடக்கூடாது ஒரு தீமண்டத்துக்காக. என்ன? நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும்டா. கற்பனையும் முத்துவையும் பார்த்தியா? அப்படி இருக்க பழகணும். அடுத்த வாரம் அந்த மாடு கண்ணு ஓட்டதும் எல்லா சீம்பாலும் எனக்கு தான் சொல்லிட்டேன். இவனுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கக்கூடாதுமா. சரி, எல்லா சீம்பாலும் உனக்கே கொடுப்போம், அவனுக்கு கிடையாது. அரவிந்தா, உனக்கு கிடையாதுடா. சரிம்மா, அவனுக்கே கொடுங்க எல்லாத்தையும். பாத்தியா, உங்கள் அண்ணன் உனக்காக சரின்னு உடனே விட்டு கொடுத்துட்டான். ஆமாம், இப்போ பூராத்தையும் தின்னுட்டு விட்டு கொடுக்குறான் பெருசா. சரி சண்டை கட்டாதீங்க. சரி, அம்மா முந்தா நாள் முறுக்கு சுட்டு வச்சுருந்தேன்ல, அதில் 2 எடுத்துகிட்டு வரட்டா? சரி. அந்த வீட்டு மூத்த பிள்ளைக்கும் மூத்த மருமகளுக்கும் சீம்பால் கிடைக்க விடாமல் பண்ணினேன். இப்போ என் வீட்டு இளைய பிள்ளைக்கு சீம்பால் இல்லாமல் போச்சு. திண்டி பண்டாரம். போடா, அம்மா இப்போ முறுக்கு கொண்டாடுவாங்க, பேசாமல் சாப்பிடு. உனக்கெல்லாம் ஒரு முறுக்கு கூட தரமாட்டேன்டா. வேண்டாம், நீயே வச்சுக்கோ. நீ கேட்டாலும் உனக்கு கிடையாதுன்னு. சரிடா, வேண்டாம்டா, சாப்பிட்றா போடா. சே, நீ எல்லாம் ஒரு அண்ணன். கூட பிறந்த தம்பிக்கு கொஞ்சம் கூட சீம்பால் வைக்காம தானா திருடி தின்ன திருட்டு பைய. நீ என்னன்னு சொல்லிக்கோ போ. இங்கே பாரு மாமா, நீ சொரக்காயை வெட்டினது போதும். இங்கே கொஞ்சம் என்னை நிமிந்து பாரு. கத்தியை கீழே வை. என்னடா மிரட்டுற? நீ பார்க்குற வேலையெல்லாம் அப்படித்தான் இருக்கு. அங்கே ஹாஸ்பிட்டல் என்னடான்னா டாக்டர் அம்மாவை முறைச்சிக்கிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டேன். இங்கே வீட்டுக்கு வந்த என்னடான்னா அரவிந்த் கிட்ட முறைச்சிக்கிட்டு இருக்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இரு, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்ட நான் எப்போ சண்டை போட்டேன்? டேய் கொஞ்சம் தள்ளி உட்காரு. கத்தி சொல்லு. நான் எப்போ சண்டை போட்டேன் டாக்டர் கிட்ட? நீ நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த அவங்க கிட்ட. எங்க மானுக்கு குட்டி பாப்பா வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கு, ஸ்கேன் ரிப்போர்ட்ல நல்லா இருக்கா, அப்படி இப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே சிரிப்பு நின்று போச்சு. உடனே முறைக்க ஆரம்பிச்சுட்டா அவங்கள. இங்க பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா டாக்டரோட வேலை என்ன அதை மட்டும் பார்க்கணும். அங்க வந்துகிட்டு ஊர் கதையெல்லாம் பேசினா எப்படி? அதுவும் நம்ம வீட்டு கதையை என்கிட்டயே சொன்னா
இத்தனைக்கும் அவங்கள நான் கோவப்பட்டு ஒரு வார்த்தையாவது திட்டினேனா? பேசிக்கிட்டு இருந்தவன் பேச்சை நிப்பாட்டிட்டேன். அதுக்கு அவங்க சாரி கேட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன்? நான் என்னடி சண்டையா போட்டேன்? சரி அதை விடு. அது அவங்க அப்படி பேசினாங்க, அதனால நீ அப்படி முறைச்சா எல்லாம் சரி சரி விட்டுருவோம். இங்க வீட்டுக்கு அரவிந்தே பாவம் ஆசையா சீம்பால் கொண்டு வந்திருக்கான். அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டேங்கிற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எல்லாரும் யாருனாலும் வாங்க வாங்க கூப்பிடணும், நீ தானே சொல்லி கொடுத்துருக்க. அடே, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் யாரையாவது வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்கேனா பாட்டியை தவிர்த்து? அதான் ஏன் அரவிந்தன் நல்ல பையன், முன்னாடி மாதிரி எல்லாம் இல்லை. இப்பெல்லாம் என்னை அவன் வையவே மாட்டேங்கிறான் தெரியுமா? பாரு ஆசையா சீம்பால் கொண்டு வந்திருக்கான். அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடாம இருக்கா சரி, அதுக்கு நீ என்னமோ சொல்ற. அவன்கிட்ட கொஞ்சம் சிரிச்சாவது பேசலாம்ல. நீ வர வர ரொம்ப மோசம் தெரியுமா? எதுக்கெடுத்தாலும் பயப்படுற, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற, எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகுற. என்ன நான் மாசமா இருக்கேன்னா நீ மாசமா இருக்கியா? உன்ன இப்படி சிரிக்காத என்ன? உடனே இப்படி சிரிக்காம இருக்காத என்ன? நான் கோவமா போய் சட்னி அரைக்க போறேன்டி, போ. கோவப்பட்டியா? அப்புறம் புருஷன் என்ன செஞ்சாலும் சரிங்க மாமா சரிங்க மாமா அப்படின்னு கேட்கணும். எதுனாலும் யோசிக்கணும், யோசிச்சு பேசணும், நீ தானே சொல்லி கொடுத்துருக்க. சரிங்க மாமான்னு தலையாட்டுறதுக்கு நான் என்ன தலையாட்டி பொம்மையா? சரி, இப்போ என் மானு என்ன யோசிச்சிருக்கு அப்படி என்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு? அரவிந்த் அங்க இருந்து ஆசையா சீம்பால் எடுத்துட்டு வந்திருக்கானே, நீ எதுக்கு அவங்கிட்ட நல்லா பேசல? டேய், அவன் பண்ணது திருட்டு வேலை, அதை என்கரேஜ் பண்ண சொல்றியா? திருட்டு வேலையா? பின்ன அவன் என்ன யாராவது கொடுத்து விட்டு கொண்டு வந்திருக்கானா? அவனே வீட்டுக்கு தெரியாம கொண்டு வந்திருக்கான். அதை நம்ம வாங்கி வச்சு சாப்பிட்டோம்னா என்ன நினைப்பாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா? அவன் தான் தெரியாம பாத்துக்கிறேன்னு சொன்னான்ல. தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அப்படின்னா இப்ப நான் அந்த சீம்பாலை சாப்பிட்றதா வேண்டாமா? சாப்பிட்டுடி தங்கம், ஆசைப்பட்டுட்டேல, உனக்காக அவனும் அங்கிருந்து கொண்டு வந்துட்டான்ல, சாப்பிடு. அப்படின்னு பெரியத்த வந்து சண்டை போட்டாங்கன்னா? அப்படி சண்டை போட்டுருவாங்களா? அப்படி சண்டை போட்டா அப்ப நான் பாத்துக்கிறேன், நீ சாப்பிடு. என்ன சொல்லுவ? கண்ணு போட்டது எங்க வீட்டு பசுமாடு தானே, அப்ப சீம்பாலி எங்களுக்கு தானே சொந்தம், நீங்க என்ன உரிமை கொண்டாட போச்சுன்னு நான் கேட்பேன். அப்படின்னா நம்ம சீம்பாலை சாப்பிட்டுட்டு தெம்பா சண்டை போடுவோம் என்ன? நம்ம வீட்டு சீம்பாலை நமக்கே கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட சண்டை போடுவாங்களாம். எப்படி இருக்குன்னு பாத்தியா? எப்படி இருக்குன்னு பாத்தியா? சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. நானு உனக்கு ஊட்டி விடட்டா? எனக்கு வேணாண்டி மானே, நீ சாப்பிடு. நீ சாப்பிடலைன்னா நான் சாப்பிட மாட்டேன்ப்பா. மானு சொன்னா கேட்கணும், என்ன எல்லா விஷயத்துக்கும் பிடிவாத பிடிக்க கூடாது. இது மட்டும் எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. இங்க பாரு மாமா, அது எல்லாமே நீ பார்த்து வளர்த்து விட்ட மாடு. கணக்குக்கு அந்த சீம்பால் எல்லாமே முதல்ல உனக்கு தான் சொந்தம், உனக்கு அடுத்து தான் யாருக்குனாலும். அது முதல்ல கண்ணுக்குட்டிக்கு தான் சொந்தம். கண்ணுக்குட்டி குடிச்சது போக மிச்சத்தை தான் கறந்து சீம்பாலை செஞ்சிருக்காங்க. இது முதல்ல உனக்கு தான் சொந்தம், உனக்கு அடுத்து தான் யாருனாலும் இதை சாப்பிடணும். ஆனா உன்னைய விட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க, கடைசியில உனக்கு கொடுத்துருக்காங்க. நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வையேன், எல்லாருக்கிட்டையும் இந்நேரம் சண்டைக்கு போயிருந்திருப்பேன். ஆனா நீ யாருக்கிட்டடா எப்படா சண்டைக்கு போறதுன்னு தான் இருக்க போல வர வர. ஆமா, நான் மட்டும் இப்ப அங்க இருந்திருந்தேன்னு வையேன், சீம்பாலை முதல்ல உனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்து யாருனாலும் சீம்பால்ல கைய வைங்கன்னு சொல்லியிருப்பேன். எப்பப்பா என் பொண்டாட்டி இப்ப வர வர சரியான சண்டைக்காரியா மாறிட்டாங்களே. நானு சண்டைக்காரியாவே இருந்துட்டு போறேன். இந்த சீம்பால் முதல்ல என் மாமாவுக்கு தான், அப்புறம் தான் யாருக்குனாலும். இந்தா நீ முதல்ல சாப்பிடு. இந்தா சொல்லு. நீ சாப்பிடுறீ முதல்ல, மானுக்குட்டி நீ சாப்பிடு. நான் ஒன்னே தான் முதல்ல சாப்பிட சொன்னேன். நான் உனக்குள்ள தானே இருக்கேன், நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தான், சாப்பிடு. ஆமாண்ணா. நல்லா இருக்கு. அத்தை நல்லா வெல்லம் போட்டு காய்ச்சிருக்காங்க. பாட்டிக்கும் வளர்மதி அக்காவுக்கும் கொஞ்சம் கொடுத்துடலாம் என்ன காலையில? சரி. நீ அளவா சாப்பிடணும் என்னடா, ரொம்ப சாப்பிடக்கூடாது சரியா? சரி. சரி, வளகாப்புக்கு சேலை எடுக்க வளையல் வாங்க எப்போ போகலாம் சொல்லு? இந்த லீவ்ல போலாம். சரி. மாமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்னடா? நீ எதையாவது நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியா? நான் எதை நினைச்சு பயப்பட போறேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆமா, நீ ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்க, சும்மா சும்மா கோவப்படுற, டென்ஷனாகவே இருக்க. நான் உன்னை பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். என் மாமா இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டான், அவன் எப்பவும் கூலாக ரிலாக்ஸாக இருப்பான். நீ எதையோ நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேல, யாராவது எதையாவது நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போனா நிதானம் இல்லாமல் இருப்பாங்கன்னு. நீ அப்படி தான் இருக்க. எதை நினச்சி பயப்படுற? நான் எதை நினைச்சு பயப்பட போறேன்? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இல்லை, நைட்டு நான் எப்போ முழிச்சு பார்க்கும்போதும் சரி நீ தூங்காமல் என்னையவே பார்த்துக்கிட்டே இருக்க.
அப்புறமாட்டி நீ ஏதாவது சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரி, டியூஷன் எடுக்கிறேல லேப்டாப்பில் அப்பம்போதும் சரி, அடிக்க ஒரு தடவை என்னையவே நிமிந்து நிமிந்து பார்த்துக்கிட்டே இருக்க. எதுக்கு? குட்டி பிள்ளை இப்பெல்லாம் வர வர ரொம்ப நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க என்ன? நீ தானே சுற்றி முற்றி எல்லாத்தையும் நல்லா கவனித்து பார்க்கணும்னு சொல்லியிருக்க. அதெல்லாம் சரிதான், அப்படித்தான் பார்க்கணும், அப்படித்தான் இருக்கணும். ஆனால் நான் அப்படிலாம் இல்லை. நான் ரிலாக்ஸாக கேஷுவலாக தான் இருக்கேன். அப்படின்னா சரி, நீ எதுக்கும் பயப்படாத. என்ன ஏதாவது உனக்கு பயமா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறியாடி தங்கம்? சரி, அப்போ எனக்கு வேற என்ன கவலை இருக்க போது சொல்லு. சரி, இந்த நீ கொஞ்சம் சாப்பிடு. நீ சாப்பிடலைன்னா மாடே வருத்தப்படும். ஏன்னா மாடு கண்ணுக்குட்டி போடும்போது நினச்சிருக்கோம், கருப்பனை காணுமே, அவன் இருந்தான்னா நம்மளை நல்லா பார்த்துக்கிடுவானே, அப்படியெல்லாம் நினச்சி உன்னை தேடும் தெரியுமா. இந்தா சாப்பிடு. மானுக்குட்டி, நீ நல்லா பேச படிச்சுக்கிட்டடி ராஜாத்தி. நிஜமாவே மாடு எல்லாம் உன்னை தேடும். நல்லா இருக்கு என்னடா? நல்லா இருக்கு. சரி, நீ அங்கே உள்ள வா, என் பக்கத்தில் உட்காந்துரு. நான் இந்த சொரக்காயெல்லாம் வதக்கி சட்னி அரைச்சிடுறேன். சரி. சரிடா, வா உள்ளுக்குள்ளே வந்து உட்காருவா. இக்க வேண்டாங்க்கா. வாய்ஸ் சும்மா போய் நிற்க போகிறேன், சிரிக்க போகிறேன். அவங்க பார்த்துட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், அப்படியே கிளம்பி வந்துடுவோம். வா. மெல்ல நடமா, நட வா. காப்பியெல்லாம் நல்லா இருந்ததா மைனி? நல்லா இருந்தது. யார், என் மருமகளா போட்டா? இல்லை நான் தான் போட்டேன். பிள்ளைக்கு இன்னும் சமைக்கலாம் ஒன்றும் தெரியாது பார்த்துக்கோங்க. இனிமேல் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒன்றும் அவசரம் இல்லை, பதறாமல் சொல்லிக் கொடுத்தா போச்சு. இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் எல்லாத்தையும் ஈஸியாக கற்றுக்கிடுவாங்க சீக்கிரமே. மாப்பிள்ளைக்கு எப்போவுமே சென்னையில் தான் வேலையா இல்லை எப்படி? ஆமாம், சென்னையில் தான் வேலை. இந்த வருஷ கடைசியில் ஃபாரின் போகிறாப்புல இருக்கும். பிள்ளைக்கு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வைங்க, கூடயே கூட்டிகிட்டு போயிடுவா. அப்படி வாசுதேவன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்களே. ஐஸ்வர்யாவை வர சொல்லுங்க மாமா. பொண்ணை பார்க்கறதுக்கு அவ்வளோ அவசரமா? இந்த வர சொன்னேன், இந்த வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாச்சி, இந்த வந்தாச்சு. பொண்ணு நல்லா சித்து பிள்ளையா அழகாக தான் இருக்கா. ஆமாம், படிப்பை ஏன் நிப்பாட்டிட்டீங்க? படிப்பை நிப்பாட்டணுன்னெல்லாம் ஒன்றும் நிப்பாட்டலை. பிள்ளைக்கு திடீர்னு ஜாதகம் பார்த்தோம், அதில் இப்போமே கல்யாணம் முடிச்சு அனுப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் படிக்க வைக்கிறதுனா படிக்க வைங்க, உங்கள் விருப்பம். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் பொண்ணு. அவ்வளவுதானே, ஒன்றும் இல்லை. காலேஜில் டிசியை வாங்கிடுவோம். நீங்கள் மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சாலும் சரி, இல்லை கரஸ்பாண்டன்ஸில் முடித்தாலும் சரி. ஐஸ்வர்யா, நிமிந்து பாரு, வணக்கம் சொல்லு. ரொம்ப வெக்கப்படுற, கூச்ச சுபாவம். அப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? ஐஸ்வர்யா லட்சுமி, இங்கே வரமா, நிமிந்து பாரு. நான் உனக்கு அத்தை முறை தான். இனி ஞாபகம் இருக்கா? பார்த்துருக்கியா முன்ன பண்ண? ஐசு, ஏதாவது பேசு. பொண்ணு ஏன் ஒன்றுமே பேச மாட்டேங்குது? இன்னைக்கு தானே முதல் தடவை உங்களை பார்க்குறா. நான் 2 நாளைக்கு வந்து போனீங்கன்னா பழகிடுவா. ஐஸ்வர்யா போச்சுவோ, இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா நிமிந்தே பார்க்க மாட்டேங்குது. அதான் சொல்கிறேன்ல மைனி, நீங்கள் நாளைப்பனா ஒருக்க வந்து பாருங்களேன், நல்லா பேசுவா. இன்னைக்கு புதுசாக பட்டுச்சேலை வேற கட்டியிருக்கா, ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கா. ரொம்ப பயந்த சுபாவம், கூச்ச சுபாவம். ஒரு தடவைக்கு 2 தடவை பேசி பழகுனீங்கன்னா அதுக்கப்புறம் கலகலன்னு பேசுவா. அவ்வளவுதானே, நாளைக்கே வந்துடுறேன். மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா ஒரு நல்ல நாளாக பார்த்து பரிசம் போட்டுடலாமா? தாராளமாக பரிசம் போட்டுடலாம். வர்ற முகூர்த்தத்திலேயே கூட பரிசத்தை போட்டுடலாம். ஆமாம், பரிசம் போட்ட கையோட பாஸ்போர்ட்டும் அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப நல்லது. சரி, அப்படின்னா பரிசம் போடுற ஏற்பாடெல்லாம் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். அந்த வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். எங்க மண்டபம் பிடிக்க போறீங்களா, இல்லை வீட்லயே வச்சு சிம்பிளாக முடிச்சுக்கிறதா? பரிசத்தை வீட்லேயே சிம்பிளாக முடிச்சுக்கிடுவோம். கல்யாணத்தை நல்லா கிராண்டாக மண்டபம் எடுத்து பண்ணிடுவோம். மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்கல்ல. ஆமாம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகம் தான், நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் கிராண்டாக பெரிய மண்டபமாக பாருங்கள். அதெல்லாம் நல்லா பார்த்துருவோம். சரி, மேற்கொண்டு பேசலாம். பொண்ணுக்கு என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, நாங்கள் நல்லா செய்வோம். உங்களுக்கு விருப்பப்பட்டதை கேளுங்க. பையனுக்கு பிடித்தம் போக மாதம் 1 லட்ச ரூபா வருது. இப்போவே அவ்வளோ வருது. இன்னும் அந்த வருஷ கடைசியில் ஃபாரின் போகிறான். அங்கே போயிட்டா சம்பளம் இன்னமும் அதிகமாகும். வாஸ்தவம் தான். கேளுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கேளுங்க. முடிகிறத நாங்களும் செய்கிறோம். ஒரு 50 பவுன் நகை போட்டுருங்க. அது தாராளமாக போட்டுடலாமே. ஏற்கனவே பிள்ளைக்கு 50 பவுன் பக்கம் நகை சேர்த்து வச்சுருக்கோம். நல்லது. அப்புறம் ரொக்கமாக ஒரு 5 லட்சம் கையில் கொடுத்துருங்க. பரிசம் போடுற அன்னைக்கே கொடுத்துருங்க. சரி, வாங்கிக்கோங்க. அது போக பையனுக்கு கார் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. காரு ஆஃபீஸில் ஒன்றும் கொடுக்கலையோ? ஆஃபீஸில் கார் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் பொண்ணு வீட்டில் நீங்கள் கொடுக்குற மாதிரி ஆகுமா? ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. காரு சரி, வாங்கி கொடுத்துடலாம்.
அப்புறம் பையன் இந்த வருஷ கடைசியில் ஃபாரின் போயிடுவான், பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிடுவானே வைங்களேன். அது ஒரு 3 வருஷம் 5 வருஷம் ப்ராஜெக்டாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்தால் போனால் தங்குறதுக்கு ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட் ஒன்று புக் பண்ணி கொடுத்துருங்க. ஃப்ளாட்டுமா? வீடுமா? ஃப்ளாட் மாதிரி இருந்தாலும் ஓகே தான், வில்லா மாதிரி இருந்தாலும் ஓகே தான். எங்கள் வீட்டு பக்கம் நிறைய மனக்கேறி போட்டிருக்காங்க. நீங்கள் அதில் ஒன்று பார்த்து புக் பண்ணி கொடுத்துருங்க. நாங்களே பார்த்து வைக்கிறோம், நீங்கள் வந்து பே பண்ணிருங்க போதும். எங்களுக்கு 2 வீடு இருக்கு. 2 வீடுமே பிள்ளைக்கு தான். எங்கள் காலத்துக்கு அப்புறம் அவளுக்கு தான் வந்து சேர போகுது. இங்கே இருக்கிற ஒரு வீட்டை வேணா பிள்ளை வரல எழுதி வைக்கிறோமே. சரிதான், நானும் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் இங்கே வீடு இருந்து நாங்கள் என்ன செய்யறது? பேசாமல் இங்கே இருக்கிற வீடை விற்று அங்கே வாங்கி கொடுத்துருங்க சென்னையில். சரிங்க மேனி, செஞ்சிருவோம். எங்கே இருந்தா என்ன, பிள்ளைக்கு வீடு அவ்வளவுதானே. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வீடு வாங்குறதானே முறை. சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். வர முகூர்த்தத்தில் பரிசம் போட்டுடலாமா? போட்டுடலாம். சரி, அப்போ நாங்கள் வரோம். போயிட்டு வரோம் மருமகளே, போயிட்டு வரோம். ஐஸ்வர்யா போயிட்டு வரேன். ஒன்றும் இல்லை தம்பி, கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான் சொன்னேன்ல. நீங்கள் நாளைக்கு ஒரு தடவை வாங்களேன், தனியாக வந்து பேசுனா நல்லா தெரிஞ்சிருவா. இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா? ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி, அப்போ நாங்கள் வர்றோம். வாங்க. பையனை இந்த அப்போ ஒரு கல்யாணத்தில் பார்த்தது, இப்போ நல்ல ஆள் நெடுன்னு செவன்னு வளர்ந்துருக்காரே. நம்ம ஐஸுக்கு பொருத்தமாக இருப்பார் என்னங்க? மாப்பிள்ளை பையன்லாம் நல்லா தான் இருக்காரு. நல்ல வேலை, நல்ல சம்பளம் எல்லாம் சரிதான். ஆமாம், அவங்க கேட்குறது கொஞ்சம் அதிகமாக தெரியல. நகை ரொக்கம் காரு கூட ஓகே, வீடு வந்து கேட்குறாங்களே, அதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடு பிள்ளைக்கு கொடுக்கணும்னு தானே பேசி வச்சிருக்கோம். இங்கே இருக்கிறத விற்று அங்கே வாங்கி கொடுத்துருவோம், அவ்வளோதானே. ஏன் அள்ளி, வந்தவங்க பிள்ளைக்கு பூ வைக்கவே இல்லை, அப்படியே போயிட்டாங்க. இவ கொழக்கட்டையை முழுங்கின மாதிரி அப்படியே நிற்கிறா பாரு ஊமை கோட்டான். இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி பக்கத்தில் வந்து பூ வைப்பாங்க? பூ பழம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. வந்த உடனே ஒரு கட்டப்பையில் வச்சு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவ கொஞ்சம் நல்லா சிரிச்சு வச்சு பேசி இருந்தான்னா, அட பேச கூட வேண்டாம், சிரிச்ச முகமாக இருந்தான்னா அழகா பூ வச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. சரி, அதுக்காக பிள்ளைய போட்டு வையாதீங்க. அதான் நாளைக்கு ஒரு தடவை வாரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, வரட்டும். பரிசம் போடுற அன்னைக்கு எல்லா சடங்கையும் முறையாக செஞ்சுக்கிடலாம். சரி, நான் உள்ளே கூட்டிகிட்டு போகல. பரீட்சைக்கு ஹால் டிக்கெட் வாங்க போகணும்மா. நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும், பரீட்சை எழுதி ஒன்றும் கிழிக்க வேண்டாம், உள்ளவோ. பிள்ளைய போட்டு வசுக்கிட்டே இருக்காதீங்க. கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறீங்க, மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி இருப்பாவ? ஒத்த பிள்ளை, செல்ல பிள்ளை, கண்ணுக்குள்ளேயே பொத்தி வளர்த்த பிள்ளை. அவ எப்படி வந்து நிக்கிறான்னு பத்தியா? எனக்கு மட்டும் என்ன, இவளை எந்நேரம் கடுன்னு வசுக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா என்ன? இவ பண்ணி இருக்கிற வேலை அப்படி. இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆமாம், இந்த காலத்தில் யார் காதலிக்காமல் இருக்கா? பிறக்கும் போதே பிள்ளைங்க போனோடதான் பிறக்குதுங்க. காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போதே ஒரு காதலோடதே வாராளுங்க. அதான் இவளை படிக்க அனுப்புனதை நான் பண்ண பெரிய தப்பு. ஒத்த பிள்ளை செல்ல பிள்ளைன்னு தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுனதுக்கு எனக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டா. இன்னொரு தடவை காதல் கீதல்னு வாயை திறந்து ஏதாவது பேசட்டும், காலை முடிச்சு அடுப்பில் வச்சு போடுறேன். சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? பரிசம் போடுறதுக்கு சொல்லி விடுவீங்களா எப்படி? ஆமாம் நாச்சியாரு, நீ கண்டிப்பாக வந்துரு. நான் எங்கள் சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட போகிறேன். எங்கள் வீட்டு சொந்தம், அவர் வீட்டு சொந்தம், அவ்வளவுதான். மற்றபடி தெருக்காரங்க ஊருக்காரங்க எல்லாம் யாரையும் கூப்பிட போகிறதில்ல. ஏன்? காது முடிச்ச மாதிரி முதல்ல பரிசத்தை போடுவோம். எங்கள் சொந்தக்காரங்களை மட்டும் வச்சு கல்யாணத்துக்கு ஊரெல்லாம் கூட்டிக்கிடுவோம். அந்த பையன் எதுவும் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு பார்க்குறீங்களா? ஊரில் கூப்பிடுறதுன்னா ஊர் பெரிய ஆளுகளெல்லாம் கூப்பிடணும். மயில் ராவண அண்ணாச்சியெல்லாம் கூப்பிடணும்ல. அவர் ஏற்கனவே கூப்பிட்டு கல்யாணம்லாம் இப்போதைக்கு பண்ணாதே, பிள்ளைய படிக்க போடுங்கன்னு சொல்லி வச்சிருக்காரு. ஊர் பெரியவங்க இல்லாமல் நம்ம வீட்டில் விசேஷம் எப்படி நடத்த முடியும்? நாளை பண்ண தலைக்கட்டில் எதுவும் பிரச்சனை வராது. பரிசம் தானே போட போகிறோம், வீட்டோட வச்சு போட்டுக்கிட்டோன்னு சொல்லிடுவோம். பரிசம் போடுறதுக்கே 2 ஊர் பெரிய ஆளுகளையும் வச்சு பேசணும்ல. 2 வீட்டு சொந்தக்காரங்களும் உட்காந்து பேசினா போதும். கேட்டால் சிம்பிளாக முடிக்கிறோன்னு சொல்லிடுவோம். அதுக்கும் மேலேயும் எதுவும் தோண்டி தருவோனா வேறு என்ன செய்ய முடியும்? என் பிள்ளை வாழ்க்கை தான் எனக்கு முக்கியமா, இல்லை மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறத நான் பார்க்கணுமா? சரி, உங்கள் இஷ்டம். அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? சரி, வாரேன். பொண்ணு வாக்க வந்தது வச்சது எல்லாத்தையும் ஊருக்குள்ளே போய் சொல்லிக்கிட்டு இருக்காத நாச்சியாரு. பரிசம் போடுற வரைக்கும் எல்லாம் காதும் வச்ச மாதிரி தான் இருக்கணும். நான் எப்படி சொல்லுவேன்? நம்ம வீட்டு விஷயம், அதெல்லாம் வெளியே போய் சொல்லிக்கிட்டு இருப்பேனா? வாயை திறக்க மாட்டேனே. சரி, போயிட்டு வா. நீங்கள் பரிசம் போடுற வேலையை மடமடன்னு பாருங்க. உங்கள் சொந்தக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க கூப்பிட்டா போதும். ஊர் பெரிய ஆளுங்க தெரு பெரிய ஆளுகளெல்லாம் கூப்பிட வேண்டாம். அது ஊர் பெரிய ஆளுகளை கூப்பிடாம விசேஷம் நடத்துறது சரியா வருமா என்னன்னு தெரியல. நாளைப்பனா வேற யார் வீட்டு விசேஷத்துக்கும் அப்புறம் என்னைய விட்டுட்டாங்கன்னா போச்சு. வீட்டோட வச்சு சிம்பிளாக முடிச்சோன்னு சொல்லிடுவோங்க. பரிசத்தை போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் பயம் இல்லை. அது வரைக்கும் இவளை வெளியே அனுப்பாமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் வச்சுருக்கணும், பார்த்துக்கங்க, சொல்லிட்டேன். சரிம்மா, சரி பார்த்துக்கலாம்.
சோசியரையா நல்லா பார்த்து சொல்லுங்க. இது என் பேரன் முத்துக்குமார் ஜாதகம். அவனுக்கு கரக நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். காலேஜில் இருந்து வேற நிப்பாட்டிட்டாங்க அவனை. பரீட்சை எழுதுறதுக்கு மட்டும்தான் போயிட்டு போயிட்டு வாரான். பிள்ளைக்கு கட்டத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்து சொல்லுங்க. நீங்கள் பார்த்து சொல்கிறது எல்லாமே கரெக்டாக அப்படியே நடக்குது. அதான் நான் பார்த்து சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அதுக்கு தாயா உங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா பாருங்கள். எங்கள் குடும்பத்துக்குன்னே ஒரு சாபக்கேடு இருக்குது. ஒரு பிள்ளைகளுக்கும் ஒழுங்கான முறையில் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. ஊருக்குள்ளே எல்லாம் ரொம்ப தாறுமாறாக பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் குடும்பத்தை பற்றி. என் மகனுக்கு என் மகளுக்கு அவ பெத்த பிள்ளைகளுக்கு என் மகன் பெத்த பிள்ளைக்கு எல்லாருக்கும் அப்படித்தான் கல்யாணம் நடந்திருக்கு. அவங்க பெத்த பிள்ளைகள்ல இன்னும் அந்த முத்துக்குமார் ஒருத்தன் தான் பாக்கியிருக்கான். அவனுக்காவது நல்ல முறையில் கல்யாணம் நடக்குமா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓய் ஆத்தோய், முதல்ல உன் பேரன் நல்லபடியாக பரீட்சையில் பாஸ் ஆவானான்னு கேளு. அதை விட்டுட்டு இப்பயே கல்யாணத்தை பற்றி கேட்டுட்டு இருக்க. காரணத்தோட தான் கேட்குறேன். ஜோசியரையா கொஞ்சம் பிரச்சனையாக வேற இருக்குது. அது என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க. பையன் வேற ஒரு பிள்ளைய மனசில் வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பிள்ளைக்கு வீட்டில் கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க. இந்த பையன் மனசுடைஞ்சு போய் எதுவும் செஞ்சிடக்கூடாது. அதான் பார்க்குறேன். உன் பேரை மனசுடைஞ்சு போய் தற்கொலை எதுவும் பண்ணிக்கிடுவான்னு நினைக்கிறியோ? ஏய் இந்த வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு. எத்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? பிறகு மனசு உடஞ்சி போய் என்ன செய்ய போகிறான்? அதெல்லாம் ஒன்றும் மனசு உடஞ்சி போக மாட்டான். நீ பேசாமல் இரு. நல்லா படிப்பானான்னு பாரு. வேலைக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு கேளு. அதுக்குள்ளே கல்யாணம். படித்து பாஸ் ஆவானா? கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? இல்லை தனியாரில் வேலை கிடைக்குமா? இல்லை தொழில் செய்யலாமா? அப்படி என்ன ஏதுன்னு பார்க்க பழகுதா. எல்லாத்தையும் தான்ட்டா பார்க்கணும். அதான் மொத்தமாக சொல்லிட்டேன்ல, கரகனெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு. ஐயா நீங்கள் பாருங்கள், அவள் சின்ன பிள்ளை, விவரம் தெரியாமல் பேசுவா. இப்போ எங்கள் குடும்பத்தில் ஏன் இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் நடக்குது? எதுவும் சாபம் எதுவும் இருக்கா? குலதெய்வ குறை இருக்கா? எல்லாத்தையும் பார்த்து தெளிவாக சொல்லுங்கள். குலதெய்வ குத்தம் ஏதாவது இருந்தால் உடனே சரி பண்ணிடுவோம். பிள்ளைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எங்கள் அண்ணனும் கேட்க சொன்னார், பார்த்துக்குங்க. நான் கேட்டுட்டேன். கல்யாணம் முறைப்படி நடக்கலைனாலும் கல்யாணம் பண்ண பிள்ளைகள்லாம் நல்லா தானே இருக்காங்க, ஒரு குறையும் இல்லாமல். அது நல்லாத்தான் இருக்காங்க. ஆனாலும் ஊருக்குள்ளே எங்கள் குடும்பத்தை ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சுன்னு பேசுகிறாங்க. பெரிய தலைக்கட்டு உள்ள குடும்பந்தேன், நல்ல குடும்பந்தேன், ஒரு குறையும் கிடையாது, வசதிக்கும் ஒரு குறையும் கிடையாது. ஆனாலும் பாருங்க, இந்த கல்யாணத்தை முறைப்படி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பேச்சு ஊருக்குள்ளே எப்பவும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இப்பெல்லாம் ஊருக்குள்ள நடக்கிற 100 கல்யாணத்துல 99 கல்யாணம் இப்படித்தான் நடக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துலதான் பெத்தவங்க பார்த்து முடிச்சு வைக்கிறாங்க. நீங்க அந்த காலத்துல இருந்தே கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கீங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அது அப்படித்தான் இருக்குது. நானும் கேள்விப்படுறேன். எல்லா பிள்ளைகளும் காதலிச்சு தானாக போய் தான் முடிக்கிறாங்க. அது அப்படின்னு பார்த்தா அப்படித்தேன், இப்படின்னு பார்த்தா இப்படித்தேன். சரி நீங்கள் பாருங்க, என் பேரன் ஜாதகத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. பி முத்துக்குமார், ராசி நட்சத்திரம் 7ல சுக்கிரன் செவ்வாய். உங்க பேரன் ஜாதகம் அம்சமாவில் இருக்கு. அப்படியா? ஆமா, நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் இவருக்கு கல்யாணம் நடக்கிற அறிகுறி எல்லாம் இல்லை. நல்லா பெரியவங்க பெத்தவங்க எல்லாரும் ஒன்று கூடி முறைப்படி பொண்ணு பார்த்து பேசி தான் கல்யாணம் முடிப்பீங்கன்னு இருக்கு ஜாதகத்துல. நல்ல ஜாதகம், சுத்தமான ஜாதகம். ஆத்தா